ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்னுடைய ஃபஸ்ட்டு மார்னிங் ரொட்டீன் விலாக். ஸ்கூல் டைமில் என்னுடைய வேலைகள் இப்படி தான் இருக்குமே, டெய்லியுமே இப்படி தான் இருக்கும். ஸ்கூல் டைம்ஸில் ஞாயிற்றுக்கிழமை இதோட கொஞ்சம் நம்மளுடைய ரொட்டீன் விலாக் அதிகமாகும். அதனால் அதை நான் கணக்கிலே சேர்த்துக்கிறது இல்லை. இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அங்கே போய் அவளுக்கு வாழைப்பழம் கொடுத்துட்டு அங்கேருந்து கீரை பிரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். மோஸ்ட்லி கிராமத்து சைடில் பண்டை மாற்று முறை இப்படி தான் இருக்கும். ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிக்கலாம். ஒரு பொருளை கொடுத்து தான் வாங்கணும்லாம் கிடையாது. நம்மளுடைய விருப்பம். பழம் நம்மக்கிட்ட நிறைய இருந்துச்சு, அதனால் வாழைப்பழம் அவளுக்கு கொடுத்துட்டு அப்படியே கீரை உடைச்சிட்டு வந்தாச்சு. மோஸ்ட்லி இந்த முருங்கைக்கீரை பசங்களுக்கு வாரத்தில் 2 நாள் ஆச்சு லஞ்ச் பாக்ஸில் முருங்கைக்கீரை அவசியம் கொடுத்துடுவேன். இதில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. மோஸ்ட்லி இந்த கன்சீவாக இருக்கிறவங்களாம் இதை சாப்பிட்லாம், அதிகமாக சாப்பிட்டுக்கலாம். கடைஞ்சி சாப்பிட்றதோட ஒரு மாதிரி துவட்டி சாப்பிட்லாம். இன்னும் டேஸ்ட்டும் சத்துமே அதிகமாக கிடைக்கும். அதில் தான் கீரை ஒரு பேக்கில் பிரித்து எடுத்துகிட்டு போயாச்சு. அது ஓப்பனாக எடுத்துகிட்டு போனால் யாரா பார்த்தாங்கன்னா அதோட டேஸ்ட் லெவல் குறைஞ்சிடுமா. அதனால் அதை மறைச்சி தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதை மறைச்சி எடுத்துகிட்டு போயிட்டேன். நம்ம வீட்டு பேக் சைடு வியூ பாயிண்ட் இப்படி தாங்க இருக்குமே. அப்படியே நம்ம வீட்டு ஜன்னலை திறந்தாலே இந்த திருவண்ணாமலையோடைய மலை கோபுரம் சூப்பராக தெரியும். காலையில் எழுந்திரிச்சிட்டு அண்ணாமலையருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு தாங்க எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணுவேனே. ஒரு பக்கம் சாதத்துக்கான ஒலையும் ஒரு பக்கம் கீரைக்காக பருப்பும் வேக வச்சுட்டேன். ஒரு 6:30 போலாம் ஆரம்பிச்சிடுவோம் வேலை. ஒரு 7:30க்கெலாம் முடிச்சிடுவோம். 1 ஹவருக்குள்ளே நம்ம என்னென்ன வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கையும் வேலையும் கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக பிரிய ஆரம்பிச்சிடும். இந்த வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு பார்த்திங்கன்னா மதியமும் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், கீரை கடையல் பண்ணிட்டேன். எங்களுக்கும் அதே தான். பசங்களுக்கு கீரைன்னதுமே காலையில் சுட சாதத்துக்கு கூட கீரை போட்டு சாப்பிட்டாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு இன்னமும் ஸ்கூல் கிளம்பும் போதெல்லாம் ஒரு குழந்த மாதிரியே ட்ரீட் பண்ணின்னு இருப்போம். அந்த ஷூ தொடச்சி கொடுக்கறது, மேக்கப் பண்ணுறது எல்லாமே நாங்கள் தான். இதுக்கு ஒரு கால குட்டி பையனும் இருக்கிறான்னா அவனையும் பார்த்துக்கிட்டே எல்லா வேலையும் பார்த்தாச்சு. இன்னமும் இவளுக்கு ஷூ போடுறது, மேக்கப் பண்ணுறது அது மட்டும் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அவளுவே என்ன பண்ணுவாள், நான் அவளே போட்டு வச்சுட்டா கூட அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை அழைச்சிட்டு மறுபடியும் நீயே எனக்கு பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவாள். இன்னமும் அவளை ஒரு குழந்தையாகவே தான் நாங்கள் பார்க்கிறோம். நான் 2 பேருமே அப்படி தான் பார்க்குறோமே. இன்னமும் குழந்தைக்கெல்லாம் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருப்போம். சாதம் மட்டும் ஊட்ட மாட்டோம். அது எல்லாமே டிஃபன் எல்லாமே அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. இவங்க ஸ்கூல் கிளம்பி போன பிறகு தான் எங்களுக்கு வேலையுமே அதிகம். அதாவது ஒரு 8 மணிக்கு போல் தான் நாங்கள் டீ குடிக்கவே வருவோம். இது தப்பாக கரெக்டானு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது தப்பு தான். இந்த பழக்கம் 8 மணிக்கு டீ குடிக்கிற பழக்கம் தப்பு தான். ஆனால் என்ன பண்ணுறது, காலையில் அறக்க பறக்க சூடாக குடிக்கணும்னா வாயெலாம் வெந்து போயிடும். அதனால் அது அப்படியே எப்படி சொல்கிறது, பொறுமையாக உட்காந்து குடிக்கணும் இல்லைங்களா. அதனால் ஒரு 8 மணிக்கு போல் தான் டீ பக்கமே வருவனே. எப்போவுமே டீ தூளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏலக்காய், இஞ்சி இதெல்லாம் காய வச்சு வறுத்து பொடியாக்கி டீ தூளில் கலந்துக்கிட்டோன்னா அதோடய டேஸ்ட்டும் வாசனையும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த டீ பாத்திரம் விளக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான் ஒரு வித்தியாசமே. டீலாம் குடித்தாச்சு. 8 மணிக்கு டீலாம் குடித்ததுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் பக்கமும் க்ளீன் பண்ண வருவேன். ஏன்னா நமக்கு ரிலாக்ஸாக மைண்டு வேலை செய்யணும்னா கண்டிப்பாக அந்த டீ குடித்தா தான் நமக்கு வேலையே செய்யுமே. அதுக்கப்புறம் கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுற வீடியோஸ் போடலை, மன்னிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அது போடுறேனே. எப்படியும் ஒரு 1/2 hour ஆகிடுச்சு கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கே. அந்த சிங்க்கு நிறைய பாத்திரம் எல்லாமே சேர்ந்து போயிடும். இவங்க இந்த லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கே எப்படியா இருந்தாலும் கிட்டக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 பாத்திரத்துக்கு மேலே சேர்ந்துடும். குட்டி குட்டி பாத்திரம் நிறைய. அப்படியே எடுக்கிறோமா அப்படியே சிங்குக்குள்ளே போட்டுடுவோம். நான் ஒரு பக்கம் போகிறேன்னா இவங்க ஒரு பக்கம் போடுவாங்க. எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுமே ஆஃபீஸ் கிளம்பிட்டார். சரி, அவருக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு சட்னிக்கு தேங்காய் மாங்காய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மாங்காய் நல்லா பழுத்துருச்சு. அதனால் அப்படியே வாய்க்குள்ளே கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கடல சட்னி தான் அதுக்கப்புறம் அரைச்சினி. தோசைலாம் ஊற்றி கொடுத்துட்டு கடல சட்னி வச்சு கொடுத்துட்டேன். சூப்பராக இருக்கும். எப்போவுமே கடல சட்னி நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சமாக அது கூட சீரகம் போட்டுக்கோங்க. இன்னும் அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அரைக்கும் போதும் சேர்த்துக்கோங்க, தாளிப்புலையும் அந்த சீரகம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாவே இருக்கும். இன்னும் 2 தோசை சேர்த்து சாப்பிட்லாம். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டா பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் துவைச்சி காய வச்சாச்சு. நம்மளுடைய வேலை எப்படியா இருந்தாலும் ஒரு ½ டே இழுத்துடுதுங்க. காலையில் நம்ம டெய்லி ஸ்கூல் டைம்ஸில் என்னுடைய வேலை இப்படி தான் போகுமே. நான் அதுக்கப்புறம் துணிலாம் துவைச்சிட்டு நான் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கே மணி 11:30 மணி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமும் நான் சும்மாலாம் இருப்பேன்னு நினைக்காதீங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் இவள் சும்மா தானே இருக்க போகிறா அப்படின்னு மட்டும் நினச்சிட்டாதீங்க. மோஸ்ட்லி யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்திங்கன்னா நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை எங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு தெரியல. ஸோ அதனால் சும்மா இருக்கும் அந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. யாருமே வீட்டில் சும்மாலாம் இல்லைப்பா.
நானும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஈவினிங் போல் வந்து சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம் ஸ்நாக்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து ஊற வச்சுட்டு மதியானத்துக்கு இட்லிக்கு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்குமே ஊற வச்சுட்டேன். ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா இட்லிக்கு வந்து அரைச்சி வச்சிடலாம். மாவு சுத்தமாக இல்லை, அதனால் இட்லிக்கு ஊற வச்சாச்சு. காலையில் வச்சிருந்த டீ வந்து கொஞ்சம் மீந்து போச்சு, அதை கீழே ஊற்றவும் மனசு வரலை. அதனால் அதை அப்படியே என்ன பண்ணேன், சுட வச்சு குடித்தாச்சு. எப்பயுமே 11:30 மணிக்கு ஒரு டீ குடிப்பாங்க, நமக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. காலையில் சாயந்தரம் அவ்வளோதான். ஆனால் மீந்து போன டீ என்ன பண்ணுறதுனால சுட வச்சு வாய்க்குள்ளே ஊற்றிக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த கிச்சன் பக்கம் நமக்கு வேலையே இல்லை. இதுக்கப்புறம் சாயந்தரம் இல்லை நைட்டுக்கு தான் இந்த கிச்சன் பக்கம் வேலை. அதனால் டீ குடிச்சிட்டு அப்படியே கிச்சனை எடுத்து ஏற கட்டிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீலாம் குடிச்சிட்டு ஒரு 11:30 மணிக்கெலாம் இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு ஒரு 12:30 மணி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மிஷின் கிட்ட தான் வேலையே. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே வந்து இவங்களோட தான் நம்மளுடைய வேலையே. மற்ற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மிஷின் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளாக மட்டும்தான் இருக்குமே. துணி தைக்கணுன்னா நான் வந்து எல்லாத்தையும் போய் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கங்கே தொடச்சிட்டு அங்கங்கே ஆயில் விட்டுடுவேன். ஆயில் விடுற இடத்துலாம் வந்து ஆயில் விட்டுட்டு என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இதுதான் என்னுடைய டெய்லி ரொட்டீன் விளாக். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.